illustration 33 வரைக்கும் ஹோம்ஒர்க் போட்டுடுங்க இந்த வீக்கெண்ட் போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க ஏதாவது டவுட்னா. கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா கட் ஆச்சுன்னு நான் திருப்பி ஜாயின் பண்ணிடுறேன். இந்த தியரியில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. தியரி எப்படி படிச்சிட்டு இருக்கீங்கடா டெஸ்ட்டுக்கு? சண்டேக்குள்ள மேக்ஸிமம் பண்ணிடுங்க ஷிதா. எத்தனை ஜாயின் பண்றாங்களான்னு பாக்குறேன். ஓகே வில் ஜாயின் இன் 2 minutes போட்டுருவாங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம்டா, இல்லைன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே என்ன முக்கியமான சாப்டர் என்ன எடுக்கணும்? இந்த ஐடிசி மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம்டா மித்ராக்கு, ஒரு நிமிஷம். கரெக்டா 10:30க்கு ஆரம்பிச்சிடலாம். பேமெண்ட் ஆஃப் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் CGST, the remaining credit if towards payment of IGST. SGST, UTGST, first towards payment of SGST, the remaining credit if any towards payment of IGST. அக்ஷயா இது ஓகே இல்ல அக்ஷயா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காடா? ஓகே இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல இருந்து ஒரு 7 மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா, நல்லா பாத்துக்கோங்க. மித்ரா நாளைக்கு மார்னிங் 10 to 1 கனா லா வந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஃபுல்லா முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க, இது பார்த்துக்கோங்க. ஐயோ சாரி 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 சாரி, எனக்கு கொஞ்சம் நெட்டு ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஏதாவது ப்ராப்ளம்னா நான் திருப்பி லாகின் பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
From the following details, show the utilization of ITC in an optimum way. First, IGC ஓட tax liability வந்து 100. Okay. ITC availability எவ்வளோ அப்படின்னா 150. So, first வந்து நீங்க எந்த ஃபார்மேட் வேணா யூஸ் பண்ணிக்கோங்கண்ணா. இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நான் யூஸ் பண்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஓனா ஃபார்மேட் கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு கூட ஓகே தான். பட் லாஜிக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டியோட டாக்ஸ் லையபிலிட்டி வந்து 100. ஓகே, இதுல வந்து கிரெடிட் வந்து 150. அப்போ இன்னும் இவ்வளோ கிரெடிட் இருக்கு. சிஜிஎஸ்டியோடது வந்து 100. அதோட கிரெடிட் வந்து 175. அப்போ இங்க 100 போச்சுன்னா ரிமைனிங் வந்து 175 போச்சுன்னா ரிமைனிங் 75 இருக்கும். எஸ்ஜிஎஸ்டியோடது வந்து 100. அதோட கிரெடிட் வந்து 150. அப்போ ரிமைனிங் வந்து 50. ஓகேவா? ஆப்ஷன் 1 என்ன சொல்றாங்களா, ஐடிசி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் சிஜிஎஸ்டி 125 and SGST 50. Option 1 வந்து ITC on account of CGST 125 and SGST 50 shall be carried forward. Option 2, ITC on account of CGST 75 and SGST 100 shall be carried forward. Option C, ITC on account of IGST 50, CGST 75 and SGST shall be carried forward. Option 3 is wrong way to utilize ITC. In this case, ITC on account of IGST is not fully exhausted before utilizing any other ITC. Okay. இது ஒரு ஆப்ஷன். இதுதான் வந்து ஆப்ஷன் 3 போட்டிருக்கிறது. ஆப்ஷன் 2 வந்து ஆப்ஷன் 1 வந்து மொத்தமா 100 இங்க 150. அப்புறம் இந்த சிஜிஎஸ்டியோடது வந்து இந்த 50 ஆஃப்செட் பண்ணிக்கிறோம் ஐஜிஎஸ்டியோடது. அப்போ ஒரு 50 இருக்கு. அப்புறம் சிஜிஎஸ்டியோடதே 175 கொடுத்துருக்காங்க. ஸோ 175னா ஸோ ஒரு சாரி 50லனா 125 வரும் இதுல. அப்புறம் இந்த 125 வந்து இங்க யூஸ் பண்றேன்னா ஓகே 125 அப்புறம் இங்க ஒரு -50. இது வந்து இது ஆப்ஷன் 1.
ஆப்ஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா, ஸோ 100க்கு 100க்கு கிரெடிட் வந்து 50 100ல 50. அப்ப நான் இங்க 50ய வந்து இது ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணாம எஸ்ஜிஎஸ்டிக்கு இந்த 50 யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னா, அப்போ இங்க ஒரு 50 பேமெண்ட்டா இருக்கும். எஸ்ஜிஎஸ்டியோட கிரெடிட் வந்து ஒரு 150. அப்பனா திஸ் மைனஸ் திஸ், ஸோ 100க்கு இருக்கும். சிஜிஎஸ்டியோட பேமெண்ட் வந்து ஒரு 175. ஸோ அப்போ ஸோ 75, ஸோ மைனஸ் 75. 3 ஆப்ஷன்ஸ் போடுறோம்டா. இங்க 3 ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து என்னன்னா ஐஜிஎஸ்டி ஆஸ் இஸ் அப்படியே அந்த கிரெடிட் யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ரிமைனிங் 50 வருது. இந்த 50ய வந்து சிஜிஎஸ்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி, யூட்டிலைசேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி கிரெடிட்டர். அப்புறம் யூட்டிலைசேஷன் ஆஃப் utilization of IGST credit, CGST creditor. இது வந்து utilization of SGST credit. ஸோ இங்க என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் IGST credit is utilized for IGST. அடுத்தது வந்து IGST balance credit it utilized for CGST. அப்புறம் CGST credit is utilized for CGST payment. அதனால மூணாவது வந்து SGST credit it is utilized for SGST tax payment. அப்போ என்ன லேண்ட் அப் ஆகுதுன்னா IGST யோட கிரெடிட் fully utilized, IGST credit fully utilized, CGST
ஓட கிரெடிட் வந்து ஆஃப் rupees 125 shall be carried forward. அப்புறம் SGST credit of rupees 50 shall be carried forward. இதான் கன்க்ளூஷன். இது புரிஞ்சுதானா? ஆப்ஷன் 1 ஓட கன்க்ளூஷன்ஸ். ஏதா டவுட் இருக்கா? ஆப்ஷன் 1 ஓடது. வஷிதா, ஏதா டவுட் இருக்கா வஷிதா? ஆப்ஷன் 1 கன்க்ளூஷன் புரிஞ்சுது. மித்ரா உங்களுக்கு? அக்ஷயா? ஓகே. இப்போ ஆப்ஷன் 2 IGC credit is fully utilized. IGST balance credit is utilized for SGST. CGST credit is SGST. அப்புறம் SGST credit is utilized for SGST payment. அப்புறம் CGST credit is utilized for CGST payment. இங்க IGST credit fully utilized. CGST credit of 75 should be carried forward and SGST credit of rupees 100 should be carried forward. இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? IGST credit is utilized for SGST. ஓகேவா? இங்க எப்படின்னா IGST credit is utilized for CGST. இதுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? ஏதா டவுட் இருக்கா? ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 நீங்க ரொம்ப டீடைல்டா போக வேணாம். அதாவது கிரெடிட்டடா அதை ஆஃப்செட் பண்றோம்ல, ஆனா இது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது இது? என்ன அக்ஷயா பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? என்னடா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? இல்ல, ஏன் இத தேர்ட் ஆப்ஷன் ஏன் பண்ணக்கூடாதுன்னா ஐஜிஎஸ்டில இருக்கிற பேலன்ஸ் வந்து ஃபுல்லி எக்ஸாஸ்ட் ஆயிடணும். ஓகேவா? ஐஜிஎஸ்டியோட ஐடிசி கிரெடிட் இருக்குல்ல, அதோட பேலன்ஸை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியோட கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்றது ரூல்.
So ITC, in terms of IGST, it should be completely taken into consideration before utilizing any other ITC. Other point. Okay, va? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? அக்ஷயா, வஷிதா, மித்ரா, ஃபர்ஸ்ட்லேருந்தாடா? ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஒன் வந்து ஆஸ் யூஷுவல் டாக்ஸ் லைபிலிட்டி 100, கிரெடிட் வந்து இதோட 150, ரிமைனிங் 50 வந்து ஐஜிசியோட கிரெடிட். அதை ஃபர்ஸ்ட் நம்ம சிஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து சிஜிஎஸ்டியோட ஐடிசில யூட்டிலைஸ் பண்ணி, ஸோ சிஜிஎஸ்டி ஐடிசி 125 கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இதுல ஐடிசியோட ஃபுல் கிரெடிட் யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறதுனால எஸ்ஜிஎஸ்டியோட கிரெடிட் வந்து 150 அப்படின்றத ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 150. அப்ப இது ரெண்டுமே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். இது ஆப்ஷன் ஒன். ஆப்ஷன் டூ என்ன பண்றாங்கன்னா, ஆப்ஷன் ஒன்ல சிஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் டூல எஸ்ஜிஎஸ்டி செட் ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த 50 ரூபாய எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் லைபிலிட்டிக்கு செட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எஸ்ஜிஎஸ்டியோட கிரெடிட் எடுத்துக்கிறோம். சிஜிஎஸ்டிக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் கேரி ஃபார்வர்ட் பண்றோம். ஆப்ஷன் த்ரீல ஐஜிஎஸ்டியோட கிரெடிட்டுக்கு ரிமைனிங் கிரெடிட் போட்டுக்கிறோம். எஸ்ஜிஎஸ்டியோட கிரெடிட் ரிமைனிங் கிரெடிட், எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியோட ரிமைனிங் கிரெடிட், எஸ்ஜிஎஸ்டி ரிமைனிங் கிரெடிட். இது மூணு ஆப்ஷன்ஸும் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கு. ஆனா நம்ம ஒன்னு ஆப்ஷன் ஒன் சூஸ் பண்ணோம், இல்ல ஆப்ஷன் டூ சூஸ் பண்ணோம். ஆப்ஷன் த்ரீ சூஸ் பண்ணக்கூடாத ரீசன் என்னன்னா, ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை ஃபர்ஸ்ட் எப்பவுமே யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் தான் அதோட ரெஸ்பெக்டிவ் சிஜிஎஸ்டியோட கிரெடிட்டையோ எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டையோ யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது ரூல். ஓகேவா? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 34 நீங்களே போடுறீங்களா இப்போ அந்த சம்ம? போடுறீங்களா இப்போ சம்ம? வஷிதா இப்ப போடுறீங்களா? மித்ரா, அக்ஷயா போடுங்க. நானும் போடுறேன், நீங்களும் போடுங்க. போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம். போட்டு கன்க்ளூஷன் எழுதணும். கன்க்ளூஷனுக்கு தான்டா மார்க். ஓகே, நீங்க இந்த ஒர்க்கிங் கன்க்ளூஷனுக்கு தான் மார்க். இந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட்
ஒரு நிமிஷம்டா. முடிச்சிட்டீங்களா? அமுச்சு விடுங்க. ரஃபர்க்கா போடாதீங்க எல்லாத்தையும். ஓகே, கிளீனா போட்டு அனுப்பிச்சு விடுங்க. கன்க்ளூஷன்ஸ்லாம் எழுதியிருக்கணும். ரஷிதா, அனுப்பிச்சிட்டீங்களா கண்ணா? கன்க்ளூஷன்ஸ்லாம் எழுதிருக்கீங்களா? ஓகே, குட். டீச் எல்லாம் புக்ல இருந்து காப்பி பண்ணலல்ல, நீங்களே தானே போட்டீங்க? மித்ரா, அக்ஷயா, எனக்கு நீட்டா கன்க்ளூஷன்லாம் இருக்கணும் சொல்லிட்டான் நான் இப்பவே. ஓகேவா? டிராஃப்டா போட்டுலாம் அனுப்பாதீங்க. ஆமா, கன்க்ளூஷன் இந்த மாதிரி எழுதணும். அதாவது மூணுத்தி பத்தி டினோட் பண்ணீங்கன்னா நல்லது. ஐஜிஎஸ்டி கிரெடிட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு, அப்புறம் சிஜிஎஸ்டி பேமெண்ட் என்ன பண்ணோம், எஸ்ஜிஎஸ்டிக்கு என்ன பண்ணோம், அந்த மூணுத்தையும் எழுதினீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆனா சம் போடும்போது ஃபர்ஸ்ட் டைம்லாம் போடும்போது ஸ்டெப் ஸ்டெப்பா யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்க வெறும் ஐடிசி மட்டும் படிக்கிறீங்க வஷிதா, அதனால ஐடிசியோட கான்செப்ட் உங்களுக்கு நல்லா மைண்ட்ல வந்துரும்.
ஐடிடி as a whole, டிடி as a டிடி அண்ட் ஐடிடிலாம் ஃபுல்லா படிக்கும்போது அப்போ திடீர்னு இந்த சாப்டர் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேகாறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நோட்ல எழுதினீங்கன்னா ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கோங்க, அதெல்லாம் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தான். பட் கன்க்ளூஷன் எழுதணும். இந்த டேப்லர் காலம் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? நான் இது உங்களோட ஐ எம் டூயிங் அ மைக்ரோ லெவல் ஒர்க்கு. உங்களுக்கு எப்படி அது புரியுமோ அப்படி எழுதிக்கோங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆஸ் அ ஹோல்ன்னு பார்க்கும்போது திடீர்னு எங்கேயாவது ஹேங் ஆயிடும். அதுக்கு நீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இப்படி குட்டி குட்டியா போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திருப்பி யூ வில் நாட் கம் பேக் ஃபார் எனி டவுட்ஸ். உங்களுக்கே செல்ஃப் டவுட்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்காக சொல்றேன். ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். எந்த ஒரு சம்மே புரிஞ்சு நிதானம் பண்ணுங்க, டைம் எடுத்து பண்ணுங்க. சிடபிள்யூ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா பண்ணுவீங்க. சொல்லுங்கண்ணா. ஆமா ஆமாண்டா. ம், நான் பாக்குறேன்டா. என்னன்னு பாக்குறேன்னு. ஏதாவது ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா கூட ஆயிருக்கும் வஷிதா. ஏன்னா போன வாட்டி போன பேட்ச்ல சில பேருக்கு சில சாப்டர்ஸ் மட்டும் ரெக்கார்டிங் கொடுத்தேன். அதாவது உங்க பேட்ச்க்கு முன்னாடி. ஒருவேளை அந்த ரிப்பீட்டா இருக்கான்றது தெரியல. நான் பாக்குறேன்னா. ஒருவேளை அது உங்களுக்கு ரெலவெண்டா இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. ஓகே. உங்களோடது நீடு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேணா பாருங்க, போட்டு பாருங்க. ஏதாவது ரிப்பீட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க அந்த லிங்க். கண்ணா, கரெக்டா போட்டிருக்கீங்க அக்ஷயா. ஒரே ஒரு இது மட்டும், இந்த 15,000 இருக்குல்ல கண்ணா, அத இப்ப இங்க பேலன்ஸ் ஐடிசி வந்து 13,000ல அக்ஷயா. அதுக்கப்புறம் லெஸ் நீங்க இப்படி காமிக்கிறதா வந்ததுன்னா இப்போ 13,000 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஐடிசி 13,000 இங்க போட்டு நெட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இப்படி கொடுத்துருக்காங்கல்ல 14,000. இது நீங்க வந்து ஓகே இங்க எழுதிருக்கீங்களா? ஓகே. நிறைய பாயிண்ட்ஸ் எழுத வேணாம்டா. இந்த பாயிண்ட்ஸ் நான் ஏன் எழுதணும்னு சொல்றேன்னா உங்க ப்ராக்டிஸ்க்காக சொல்றேன்.
இப்ப ஒரே ஒரு செகண்ட், இப்ப இத மட்டும் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிவிஷன் டைம்லயே பாக்குறீங்கன்னா there is a possibility உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. எங்கேயாவது குழப்பிடக்கூடாது. அதனால தான் நான் அந்த லிஸ்ட் எழுத சொல்றேன். ஓகேவா? டீடைல்டு கன்க்ளூஷன்ஸ். ஃபைனல் கன்க்ளூஷன்றது இது நீங்க எக்ஸாம்ல எழுதினா போதும். இந்த 3 பாயிண்ட் எழுதினா போதும் எக்ஸாம்ல. இது உங்களோட பிராக்டிஸ்க்காக சொல்றேன். ஆ. இது என்னதுடா? ஆஃப்டர் ஐஜிஎஸ்டி பேலன்ஸ் rupees 2000 ஃபார் சிஜிஎஸ்டினா என்னடா? ஓகே. ஆஃப்டர் ஐஜிஎஸ்டி. இப்படி எதுக்கணுமா? ஆஃப்டர் ஐஜிஎஸ்டி set off 2000 credit is utilized for CGST. அந்த 2000 credit utilized for CGST. அது மட்டும் credit utilized for போட்டுக்கோங்க. அப்புறம் இது என்னது? ஃபர்ஸ்ட் பேலன்ஸா? இது என்னது? ஆ, the remaining IGST balance 11,000 utilized for SGST payment. அப்படி full sentence எழுதிக்கோங்க. ஓகேவா? பேலன்ஸ் பேயபிள் rupees 3000 SGST. SGST ஆட் பண்ணிக்கோங்க கடைசியா. குட் ராக்ஷியா. புரிஞ்சுதாடா மித்ரா உங்களுக்கு? குட். ஆமா. ஆமா. கன்க்ளூஷன் நீங்க டீடைல்டா போடும்போது தான் இப்போ நான் சொல்லி தரும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த ரெக்கார்டிங் இன்னொரு வாட்டி பார்க்கும்போதும் புரிஞ்சிரும். எல்லாமே புரிஞ்சிரும். எக்ஸாம்க்கு 4 நாள் முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது blank ஆயிடும் நம்மளுக்கு. அப்ப நீங்க அந்த மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு டீடைல்டா போட்டிருந்தீங்கன்னா டக டக டகடன்னு டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். Illustration 35. Kunal Limited a registered supply of வஷிதா இது படிக்கிறீங்களா கண்ணா செம்ம? ஒரே ஒரே நிமிஷம் வஷிதா, நான் இது காப்பி பண்ணிடுறேன்.
ஆ இப்ப படிங்க நிஷிதா. 34 illustration 34 வரைக்கும் அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட கம்ப்ளீட் இது புரிஞ்சுதாடா எல்லாருக்கும்? வஷிதா எப்படி புரிஞ்சுது? அவுட் ஆஃப் 5 how do you rate yourself? கடைசி சம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? குட். மித்ரா? ஓகே. அக்ஷயா? ஓகே. நல்லா அந்த 4 எல்லாருமே 4 வெரி குட். 4 to 5 கேப் அப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மைக்ரோ லெவல் வரைக்கும் போட்டுட்டேன்டா. எல்லாமே உங்களுக்கு இன்டெப்தா. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. இன்புட் டெக்ஸ் கிரெடிட் மேண்டேட்டரி கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதுலயும் வரும், ஃபைனல்லயும் வரும். சரியா? ஓகே. இதே நோட்ஸே நீங்க ஃபைனலுக்கு அப்படியே பேஸா வச்சு கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே ஃபனிஷிதா படிங்க கண்ணா. கீழே இருக்கிறது படி. கீழே இருக்கிறது வந்து ஒரு ஒரு லைனா படிடா. ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி பெய்ட் ஆன் இன்வெர்ட் சப்ளைஸ் during the month of 2023 வந்து ஒரு 4 கேட்டகரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ரா மெட்டீரியல் ஏல வந்து 70% ஆஃப் இன்புட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம், 30% க்ளோசிங் ஸ்டாக்கா. அதுல சிஜிஎஸ்டி பெய்டு, எஸ்ஜிஎஸ்டி பெய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. வஷிதா நான் இதை அப்படியே கண்டினியூ பண்றேன்னா, ரா மெட்டீரியல் பில வந்து 90% வந்து மெட்டீரியல் ரிசீவ்ட் இன் ஃபேக்டரி அண்ட் ரிமைனிங் மெட்டீரியல் வந்து டேமேஜ்டு ரோட் ஆக்சிடென்ட்னால ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆஹ் இதுல வந்து குணால் லிமிடெடோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கானா கிடையாது. அதுலயும் சிஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க, எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. பைப்லைன்ஸ் லேட் அவுட் சைட் தி ஃபேக்டரி ப்ரெமிசஸ். பைப்லைன்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பே பண்ணிருக்காங்க 40-40. இன்சூரன்ஸ் சார்ஜஸ் பெய்ட் ஃபார் ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் 55,000 55,000. இந்த இன்ஸ்டன்ட் டீடைல்ஸ் ஆச்சு. சாரி, இன்வர்டு சப்ளைஸ் இந்த ஜிஎஸ்டியோடலாம் கொடுத்துருக்காங்களே, இதுல எப்படி இதோட கனெக்ட் ஆகுறது அப்படின்னா, நம்ம இந்த நாலுத்துக்குமே ஐடிசி இருக்கா ஐடிசி இல்லையான்றது தான் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. there is no opening balance of input tax credit and all the conditions. எப்பவுமே எல்லா சம்மே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. all the conditions necessary for availing the input tax credit have been fulfilled என்ற வார்த்தை இருந்தா மட்டும்தான் you can proceed for the observations of ITC and ITC provisions apply பண்ண ஆரம்பிக்கணும். சம்பள வந்து conditions necessary for availing the input tax credit வந்து அவைல் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஐடிசியை நீங்க கிளைம் பண்ண முடியாது. அந்த ஒரு வார்த்தை எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் சம்ல வந்து எதுவுமே கொடுக்கலன்னா நீங்க அசம்ஷன்ஸ்ல என்ன பண்ணணும்னா the realistic assumption which I would like to quote here is all the conditions necessary for input tax credit is availed. என்னென்ன கண்டிஷன்ஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஓடுது? அக்ஷயா போன வாட்டி சூப்பரா சொல்லிட்டாங்க 4 பாயிண்ட்டுமே. இப்ப மித்ரா சான்ஸும் வஷிதா சான்ஸும் தான். யாராவது உத்தர் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க வஷிதா. ம் வெரி குட். ம்
அது வந்து இல்ல அது ஒரு இது இருக்கு, கிளாஸ் இருக்கு. பட் அந்த 4 கண்டிஷன்ல அந்த கண்டிஷன். ஆ மித்ரா சொல்லுடா. வஷிதா நீ சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டா வஷிதா. குட். நீ சொல்லுடா மித்ரா. ஆ. ம். ம். சூப்பர். வெரி குட். நான் பார்த்தேனா இல்லையா அந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு? இதுல போடலையா நானு? போட்டா இல்லடா. ஒரு நிமிஷம். ஆ. Do goes are further and say he satisfies prescribed conditions, claims ITC in the manner prescribed under section 49. இல்ல இது தவிர இன்னொன்னு போட்டேன். ஓகே பட் இப்போ 3 பேருக்கும் அந்த கண்டிஷன்ஸ் தரோம்ல, அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கலன்னா கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுதுன்ற பேசிஸ்ல நான் சம் ப்ரொசீட் பண்றேன்ற ஒரு நோட் மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. Details of GST paid on inward supplies are available GSTR 2B except for item. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. ரா மெட்டீரியல் பிக்கு அங்கே ஜிஎஸ்டிஆர் 2B இது பண்ணல, அதனால ரா மெட்டீரியல் பிக்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது இந்த ஃபர்ஸ்ட் ஏக்கு. ஓகேவா? அப்புறம் ஹென்ஸ் கரஸ்பாண்டிங் இன்புட் டேக்ஸ் இஸ் நாட் ரெஃப்ளெக்டிங் இன் ஜிஎஸ்டிஆர் 2B. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இது பண்ண முடியாது. செகண்ட் கிளாஸுக்கு பண்ணலாம். தேர்ட் கிளாஸ்க்கு வந்து ஞாபகம் இருக்கா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப்லைன்ஸ் லைட் அவுட் சைட் த ஃபேக்டரி ப்ரெமிசஸ் பிளாக் கிரெடிட். ஞாபகம் இருக்காடா? பிளாக் கிரெடிட் படிச்சிட்டீங்களாடா எல்லாரும்? இன்னும் எதுவுமே இது பிளாக் கிரெடிட் மறந்து போயிட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் includes reconstruction, renovation, additions to the extent of capitalization. இல்ல இது கிடையாது. இங்க பாருங்க. except pipelines laid outside the factory premises. ஓகேவா கண்ணா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் except excludes ன்னு வருது இல்ல, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணுமே இருந்ததுன்னா ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அதான் இங்க போட்டிருக்கோம். ஓகேவா மித்ரா? பிளாக் டேட் நல்லா படிச்சிட்டீங்களா கண்ணம்மா எல்லாரும்? எனக்கு ரிப்ளை மட்டும் பண்ணுங்கடா. ஆ நல்லா தரவா படிச்சுக்கோங்க பிளாக் கிரெடிட். சொல்லுமா. ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். ஆமாண்டா சொல்லுடா. இன்சூரன்ஸ் சார்ஜஸ் பெய்டு ஃபார் த ட்ரக்ஸ் யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ். ஆமா. இன்சூரன்ஸ் சார்ஜஸ் வந்து
அதுல ஒரு எக்ஸெப்ஷன் வரும் கண்ணம்மா, ஒரு நிமிஷம் இரு. ஆமா. ஆம், ஒரு ஒரே நிமிஷம். ஆ, சொல்லுங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ்ன்றது ஒரு எக்ஸெப்ஷன் இல்ல கண்ணா? எக்ஸப்ட் அப்படின்னு வரும் இல்லடா? டிரான்ஸ்போர்ட்டேஷன். எனக்கு எங்க இருக்குன்னு சொல்லுடா, டக்குன்னு பிக் பண்ணிக்க மாட்டல. ஒரு நிமிஷம். ஆ, ஆ. The motor vehicles used for the purpose. I mean, அண்ணா, இது used for the purposes of transportation of goods இல்ல நிஷிதா. இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது goods, supply of goods. இது வந்து vessels, aircraft used for transportation. இந்த transportation goods paid for trucks for the transportation of goods க்கு எடுத்துப்பாங்க கண்ணா. நான் வேணா அது வேணா கிளாரிஃபை பண்ணிட்டு வேணா சொல்றேன். ஓகே. ஆனா இதுல ரிப்பீட் ஆயிருக்கான்னா, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் மட்டும் கிடையாது. இது வந்து சப்ளை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ், பட் அதுக்கான இன்சூரன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் வரும்போது paid for the trucks used for the transportation of goods வந்து இன்புட் டாக்ஸ் ரேட் உண்டுக்கணும். நான் வேணா உனக்கு அந்த கிளாஸ் வேணா கிளியரா, இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப்
சரி. பிளாக் ரேட் இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறமா motor vehicle for transportation of persons having either vessels and aircrafts when they are used for vessels and aircrafts except when they are used for transportation of persons. Services of general insurance servicing repair and mentioned so far they are related to motor vehicles vessels or aircrafts தான் கண்ணா ஓகேவா input tax credit is available where the motor vehicles vessels aircraft are used for the purposes இது எல்லாமே மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வெசல்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு தான் வஷிதா இதெல்லாம் அப்ளிகபிள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்ல இன்சூரன்ஸ் பெய்ட் ஃபார் த ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் கண்ணா ஸோ இதுக்கு வந்து ஐடிசி அவைலபிலிட்டி எப்பவுமே இருக்கு ஆ ஓகேவா வஷிதா உனக்கு புரிஞ்சுதா வஷிதா அதோட கிளாஸ் நான் படிக்கிறது அதாவது அது ஏர்கிராஃப்ட் வெசல்லு அந்த மாதிரி இருக்குல்ல கண்ணா இங்க பாரு எதுக்கெல்லாம் நான் சொல்றேன் பாரு வெசல்லு ஏர்கிராஃப்ட் அப்புறம் வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் மோர் தேன் 13 persons ஓகே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஐடிசி கிரெடிட் அவைல் பண்ணிக்க முடியாது ஓகே அதே மாதிரி இது இது ரிலேட்டடா அதாவது வெசலோ ஏர்கிராஃப்டோ மோட்டார் வெஹிக்கிளோ இது ரிலேட்டடா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன் அதுக்கெல்லாம் வந்து இன் கிளாஸ் ஏ அண்ட் பி சர்வீசஸ் ஆஃப் இதெல்லாம் தான் பிளாக் கிரெடிட் இப்ப இவங்க சொல்றது பெய்டு ஃபார் த ட்ரக்ஸ் ஃபார் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் புரிஞ்சுதா அம்ஷிதா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா 3 கிளாஸ் இருக்கு வெசல்ஸ் ஏர்கிராஃப்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வெசல்ஸ் ஏர்கிராஃப்ட் 3 மட்டும்தான் அதுல அப்ளிகபிள் ஓகே இங்க சொல்றது வந்து ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் அது ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு இங்க போட்டிருக்கேன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப்லைன்ஸ்க்கு வந்து இங்க கிளாஸ் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம் அதனால தான் ஐடிசி வந்து ரா மெட்டீரியல் ஏக்கு கிடையாது பிகாஸ் ஜிஎஸ்டிஆர் 2B ரெஃப்ளெக்ட் ஆகல அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப்லைன்ஸ் அதுவும் கிடையாது ஸோ ரெண்டாவதும் நாலாவது மட்டும்தான் அப்ளிகபிள் ஓகேவா இந்த இது வரைக்கும் புரிஞ்சுதா ஏதாவது டவுட்டா ஸோ நீங்க டோட்டலா வந்து இப்போ 85 lakhs 85 lakhsன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்னால ஐஜிஎஸ்டி ஸோ 85 lakhs 18,000 ஓகேவா 15 lakhs 30,000
அதே மாதிரி 15 lakhs into 1,35,000. இந்த பார்ட் வந்து taxable value. இந்த பார்ட் வந்து ஐடிசி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்க பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து ஐஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. 15,30,000. அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிரெடிட் வந்து எதுவும் கிடையாது, அதனால அதே அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி 1,35,000. அதில் 1 lakh போச்சுன்னா 35,000. அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி 1 lakh கிரெடிட் 35,000. ஜிஎஸ்டி பேபிள் இன் கேஷ் வந்து 35,000 ஃபார் சிஜிஎஸ்டி, 35,000 ஃபார் எஸ்ஜிஎஸ்டி, 15,30,000 ஃபார் ஐஜிஎஸ்டி. புரிஞ்சுதா? ஆமா கண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஓகேவா? அடுத்தது ஐடிசி. இது ஓகே. அப்புறம் இப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஈஸியா இருக்குமா? ஸோ 15 lakhs இது வந்து 85 lakhsல 1 lakh. ஒன்றும் இல்லை கண்ணா, இது ரெண்டும் டாக்ஸபிள் லயபிலிட்டி. இந்த பார்ட் எல்லாம் ஐடிசி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் இந்த கால்குலேஷன். இது ஆமா 1 2 3. ஓகேவா? வஷிதா புரியுதா? வஷிதா, அக்ஷயா, மித்ரா. அக்ஷயா புரிஞ்சு, அக்ஷயா புரிஞ்சுட்டாடா? ஓகே. ஸோ இது ஐடிசி. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா நான் கொடுத்தது இதுல? ஹோம்ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சா? ஏன் இன்னைக்கு எதுக்குமே பதிலே வர மாட்டேங்குது? எல்லாம் டயர்டா இருக்கீங்களா? முடிக்கல. எப்ப எப்ப முடிக்க முடியும் மித்ரா? எல்லாமே கொஞ்சம் இந்த வீக்கெண்ட்குள்ள முடிச்சிடுங்கண்ணா. பார்த்து டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் டூ இட். ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஐடிடி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எது முடிச்சிட்டீங்க முடிக்கலன்றது தெரியல எனக்கு. அதனால தான் சொல்றேன். வஷிதா நீங்க எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட் இன்னைக்கு ஹோம்ஒர்க் கம்ப்ளீஷன் ஐடிடில? ஏன்னா நடுவில் உங்களுக்கு கேட் எக்ஸாம்லாம் இருந்தது இல்ல, நடுவில் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருந்தேன் நிறைய ஐடிடில. முடிச்சிட்டிங்களா ஆன்லைனா? நான் வந்து லைக் ஒரு இதுக்காக கேட்குறேன்டா. சி யூஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் கேர்ள்ஸ், பட் தென் இட்ஸ் மை டியூட்டி டு செக் வித் யூல. எது இருந்தாலும் இந்த வீக்கெண்ட்குள்ள முடிச்சிடுங்க. ஓகே. இந்த சண்டே உட்காந்து முடிச்சிடுங்க. திருப்பி காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி யூ வில் கெட் இன் டு தி ரெகுலர் அந்த ஷெட்யூலுக்கு போயிடுவீங்க. ஸோ 2 பேரும் 3 பேரும் அப்படியே நாளைக்குள்ள ஐடிடி ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி கடகடன் முடிச்சிருங்க. லைக் பெண்டிங் ஹோம்ஒர்க் வந்து எதுலெல்லாம் பெண்டிங்கா இருக்கோ எல்லாத்துலயுமே முடிச்சிருங்க ஹோம்ஒர்க்ஸ்லாம். ரிஜிஸ்ட்ரேஷன் இன் எனி டாக்ஸ் சிஸ்டம், ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது என்னன்னா ஒரு நம்பர் அப்டைன் பண்ணிக்கிறது டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்லேருந்து ஃபார் கலெக்டிங் த டாக்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினாதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம a person can neither collect tax from his customers nor claim any input tax credit paid by him. என்ன நீட் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம்.
ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து ஒரு டாக்ஸ் பேயருக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் டிரைவ் பண்ணி கொடுக்கும்னா அவர் வந்து ஒரு லீகலி ரெக்கக்னைஸ்ட் அஸ் சப்ளையருக்கான ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கறது. he is legally authorized to collect the tax from the first ஐடிடி. என்னடா ஐடிடியோட ஃப்ளோ எப்படி? சப்ளையர் ஃபர்ஸ்ட் டாக்ஸ் பே பண்ணிடுவாரு, அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருப்பாரு. கரெக்டா? So he is legally authorized to collect the tax from his customers and pass on the credit of the taxes paid on the goods and services supplied to the purchasers or the recipients. அதே மாதிரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிக்கிறதுக்கும் அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ்ல வந்து செட் ஆஃப் பண்றதுக்கும் பண்ற ஒரு விஷயம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனால அவைல் பண்ணிக்கலாம். seamless flow of input tax credit from suppliers to recipients at the national level. இது ரொம்ப important. Okay. Nature of registration. The registration in GST is PAN based and state UT specific. Supplier வந்து has to register in each of such state or union territory from where he effects supply. GST registration la the supplier is allotted a 15 digit GST identification number. GST பார்த்திருக்கீங்களாடா? GST identification number 15 digit GST. யாராவது உங்க ஃபேமிலியில GST ஃபைல் பண்றவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 15 minutes பேசி பாருங்க. மித்ரா, உங்க அம்மாக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்களேடா? கேட்டு பாருங்க. யார் அதெல்லாம் பாக்குறாங்க? அம்மா ஆடிட்டரா? தாத்தா கிட்ட பேசுங்க. எப்படி டின் நம்பர் எப்படி இருக்கும்? ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க ஆன்லைன்ல. ஸோ அதுல எப்படின்னா அந்த டின் டின் நம்பருக்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ஸ்டேட் கோடோடது. அடுத்தது வந்து அடுத்த 10 digits வந்து PAN of the legal entity. Next 2 digits வந்து for entity code. Last digits வந்து checksum numberன்னு சொல்லுவாங்க. இதுதான்டா GST நம்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கோடு. கணமா ஒரே நிமிஷம் இருங்களா, ஒரே நிமிஷம் இருங்களா. கணேஷ்மா, அந்த 3 to 4 செஷனுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சு விடுறதா எப்படி? மித்ரா ஒரே நிமிஷம், மித்ரா ஒரே நிமிஷம். அஷிதா, அக்ஷய் ஒரு நிமிஷம் கண்ணா. சாரி சாரி கணேஷ், 2 தான். சாரி மறந்துட்டேன். ரொம்ப சாரி. 1 கிளாஸ் எடுக்கிறேன்னா 2 எஃப்எம். எஃப்எம் அண்ட் பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர் வந்து 19ன்றது வந்து ஸ்டேட் கோட். ஓகே, இது வந்து இன்கம் டேக்ஸோட உங்களோட பேன் கே வரைக்கும் பேன்ரா. அப்புறம் என்டிடி நம்பர் ஆஃப் த சேம் பேன் ஹோல்டர். அப்புறம் இது பை டிஃபால்ட்டா இசட் இருக்கும். அப்புறம் செக்ஸம் டிஜிட்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து 2. ஸோ இதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யோர் ஜிஎஸ்டி நம்பர். இப்போ வந்து registration on GST is not tax specific, which means that there is single registration for all the tax: CGST, SGST, TGST, ITGST and cess. இப்போ ஒரு PAN based legal entity வந்து would have one GST per state. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு business entity having its branches in multiple states will have to take separate state wise registration for the branches in different state. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஸ்டேட் கோடுன்னு கொடுக்கறதுனால ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். சப்போஸ் ஒரு பிசினஸ் என்டிட்டிக்கு வந்து பிரான்ச்சஸ் மல்டிபிள் ஸ்டேட்ல இருந்தானாக்கா they have to take a separate state wide registration. அப்ப இந்த 2 கோடு மாறும்டா, ஸ்டேட் கோட் மாறும். ஓகேவா? ஸோ அதனால டிஃப்ரெண்ட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். சப்போஸ் ஒரு ஸ்டேட்குள்ளேயே டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடுக்குள்ளேயே நான் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இனிஷியலா இந்த வச்சு நான் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஸ்டேட் வச்சு. பட் நான் வந்து தமிழ்நாடுல வச்சிருக்கேன், ஆந்திரால வச்சிருக்கேன், கர்நாடகால வச்சிருக்கேன், மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்னா நான் மகாராஷ்டிரால ஒரு ஜிஎஸ்டின் வாங்கணும், அப்புறம் கர்நாடகால ஒன்று வாங்கணும், அந்த மாதிரி. ஓகே. ஸோ a supplier is not liable to obtain registration in those states
from where he makes a exempt or non-taxable supply. Exempt non-taxable supply na என்னடா மிஷிதா? அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னடா? கவர்மெண்ட் அப்பனா நம்ம நிறைய படிச்சோம் தெரியுமா? லைக் நிறைய கவர்மெண்ட் செக்டார், பென்ஷனு, பேங்கிங்கு, அப்புறம் ஆர்டிஸ்டோடது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எவ்வளோ எக்ஸம்ஷன்ஸ் படிச்சோம்ல. அந்த பார்ட் ஆஃப் இட்லாம் if any supplies in that particular அந்த மாதிரி இருந்ததுன்னா சப்ளையர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுன்ற நீடே கிடையாது. இன்னொன்று என்னன்னா வந்து he is dealing with supply of goods, like ஒரு 40 ஐட்டம் ஞாபகம் இருக்காடா? திருப்பதி லட்டு, ஃபிளாக், அந்த மாதிரிலாம் படிச்சோம் தெரியுமா? அதெல்லாம் வந்து படிச்சோம்ல. அந்த மாதிரி கேட்டகரிலாம் இருந்ததுன்னா சப்ளை இஸ் நாட் லைபிள் டு obtain registration. இது எம்சிக்யூ கொஸ்டின் கண்ணா. அந்த லாஸ்ட் பாயிண்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எம்சிக்யூ இது வரைக்கும் டவுட் இருக்கா? இந்த பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சுதா? என்ன அட்வான்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்னால, எப்படி நம்மளோட ஜிஎஸ்டி என்ன அதெல்லாம் புரிஞ்சுதா? குட். ஸோ ஜிஎஸ்டி நம்மளோட எக்ஸ்பான்ஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. ஓகே, கடைசி பாயிண்ட் எம்சிக்யூ கொஸ்டின். Persons liable for registration. Every supplier shall be liable to be registered under this act, the state or union territory other than special category states from where it makes a taxable supply of goods or services or both, if his aggregate turnover in a financial year exceeds specified threshold limits. Okay, ஒரு ஒரு சப்ளையும் he is liable to be registered under this act in the state other than the special category states from where he makes a taxable supply of goods. யாரெல்லாம் taxable supply of goods or services பண்றாங்களோ அவங்கெல்லாம் மேண்டேட்டரியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே, if his aggregate turnover in financial exceeds the threshold limits. அதே மாதிரிடா எப்பவுமே நீங்க முன்னாடி இருந்த இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸீட்ஸ் வந்து 10 lakhs. அதாவது இங்க அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கவர் ஆகுறதுல, இன்க்ளூடிங் இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் அண்ட் ஜம்மு காஷ்மீர். ஓகே, இவங்களாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்ணா, which which states are called as special category states? அதுக்கு நீங்க அந்த எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது for the purpose of registration just following states are considered as special category states: மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திருப்பூர். ஓகேவா? for purpose of registration and ஜிஎஸ்டிக்கு இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். இவங்கெல்லாம் எதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னா, இவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 10 lakhs ஜாஸ்தியானா அண்ட் இந்த பர்சன்ஸ் மேக்ஸ் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் கூட்ஸ், அப்போ இவங்கெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இவங்க இந்த 4 ஸ்டேட்டுமே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். இவங்க கம்பல்சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு சப்ளை ஆஃப் கூட்ஸோட அக்ரிகேட் அதர் பிசினஸ் வந்து டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 10 lakhsனா இவங்க வந்து லைக் they are liable for registration. இந்த இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு த்ரெஷோல்ட் லிமிட்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். see ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு வந்து எப்பவுமே த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 10 lakhs. ஓகேவா? அதர் ஸ்டேட்ஸ் அதாவது தமிழ்நாடு, மகாராஷ்டிரானா ரெண்டா பிரிக்கலாங்க. கூட்ஸ்க்கு எப்படி, சர்வீசஸ்க்கு எப்படி. கூட்ஸ்க்கு எப்படி அப்படின்னா
இவங்க 4 பேர் இல்லாம இருக்காங்கல்ல, அதாவது அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, புதுச்சேரி, சிக்கிம், தெலுங்கானா, உத்தரகண்ட், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இந்த இந்த பார்ட் ஆஃப் இட். ஆமா, அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, புதுச்சேரி, சிக்கிம், தெலுங்கானா, உத்தராகண்ட் வந்து இங்க வரல. ஸோ இது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் வந்து இங்க இன்க்ளூட் ஆகுறது. ஓகே, கூட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பிராக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 lakhs 40 lakhs. இந்த 6க்குமே 20 lakhs. இந்த 6 தவிர நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே 40 lakhs தான். ஓகே, சதர்ன் எல்லாமே 40 lakhs எக்ஸப்ட் தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி. வெஸ்டர்ன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க அதர் இதில் தான் வராங்க. நார்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதர் ஸ்டேட்ஸில் தான் வராங்க. நம்ம சதர்னில் தெலுங்கானாவும் புதுச்சேரியும் தவிர நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இந்த அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அவங்கள தவிர, உத்தராகண்ட், மேகாலயாவை தவிர மற்றது எல்லாத்துக்குமே 40 lakhs. இவங்களுக்கு மட்டும் 20 lakhs threshold limit. இந்த threshold limitன்னு சொல்றது என்னன்னா, அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் சேல்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து 20 லட்சம் ரூபாய். ஓகே, சேல்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் and where the particular state is basically dealing with the supply of the goods and their turnover exceeds 40 lakhs அப்படின்னா அவங்களுக்கு 40 lakhsன்றது போது அதர் ஸ்டேட்ஸ் கவரேஜ் வரும். 20 lakhsன்றது போது இந்த ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாமே வந்து 40 lakhs எக்ஸீட் ஆகுறது அப்படின்னா இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். 20 lakhs எக்ஸீட் ஆகுறது, 20 lakhs டச் ஆகுறதுனாலே இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்து ஒரே கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, 20 lakhs ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து ஃபாலோயிங் ஸ்டேட்ஸுக்கு 20 லட்சம், அதர் ஸ்டேட்ஸ்க்கு 40 லட்சம். சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு எல்லாருக்குமே வந்து 20 lakhs தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாவது ஒன்று ஏதாவது எம்சிக்யூல கேட்பாங்க, இல்ல உங்களோட சம்ஸ்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பார்ட் வரைக்கும், முன்னாடி வரைக்கும் டவுட் இருக்கா? ஓகே, the aforesaid limit aggregate turnover னா என்ன அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். all taxable supplies aggregate turnover டெஃபினேஷன்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், பட் ரீகேப் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம். ஸோ அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்ன அர்த்தம்னா, எல்லா taxable supplies, ஓகே, exempt supplies, export of goods or services, interstate supplies of the persons having the same fund. ஸோ இந்த 4 கேட்டகரியுமே அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல வரும். ஓகேவா? exempt supplyனா என்ன? which attracts nil tax or wholly exempt from tax. non taxable supplyனா என்ன? not liable to tax at all. இது ஞாபகம் வச்சுக்கணும். டெல்லியும் புதுச்சேரியும் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் தான். ஓகேவா? டெல்லியும் புதுச்சேரியும் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அது they are considered as states. சப்போஸ் இந்த கிளாஸ் டர்ன் ஓவர் லிமிட் கிராஸ் ஆனாதான் மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்கல்ல. சப்போஸ் ஏதாவது சப்ளையருக்கு வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட பண்ணிக்கலாம். Even though his turnover doesn't exceed the threshold limit, in this case he is required to pay tax without considering the aforesaid limit. In the case of supplier of ice cream, edible rice, whether or not containing cocoa, pan masala, tobacco, fly ash bricks, bricks of fossil meals, building bricks, earthen and roofing tiles, threshold limit of 20 lakhs is 20 lakhs is applicable. இது கண்டிப்பா சம்ல applicable ஆகும். ஓகேவா? they are not liable for registration. ஃபர்ஸ்ட் யார் வந்து அவங்களோட டாக்ஸ் வந்து எக்ஸாம் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அவங்க பண்றது வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸோ
அவங்க லயபிள் கிடையாது. அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஞாபகம் இருக்காடா? ஒரு முந்திரி பருப்பு முந்திரி கொட்டை மரத்துல இருந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்றவருக்கு அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கு வந்து அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஏன்னா he is not going to pay tax. அந்த இதுல யார்டா பே பண்ணுவாங்க டாக்ஸ்? முந்திரி பழம் மரத்துல இருந்து எடுக்கிறது, ரா சில்க் எடுக்கிறது, ரா காட்டன் எடுக்கிறது, பெப்பர் பிளாக் பேப்பரை மரத்துல இருந்து எடுக்கிறவங்களுக்குலாம் யார் வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல யார் வந்து லயபிள் டு டாக்ஸ்? செல்லரா? யார் செல்லர் செல்லம் அதுல? யோசிங்க அக்ஷயா. ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் செல்லுமா. இப்போ இந்த இந்த இது பண்ணவங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் இவர் அப்ப ரெசிபியன்ட் இல்ல செல்லம், செல்லர் கிடையாதுல, இவர் தானே செல்லம். ஆ ஓகேவா, கரெக்ட். இட்ஸ் கால்ட் அஸ் என்னடா அக்ஷயா அது? இந்த இந்த மாதிரி செட்டப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வேர் த ரெசிபியன்ட் மேக்ஸ் த பேமெண்ட், என்ன அரேஞ்ச்மெண்ட் அது? என்ன? Reverse charge mechanism. Very good. Okay. An agriculturist to extent of supply of produce out of cultivation of land. அவர் வந்து agriculture required to register himself if he supply other than goods and value of turnover exceeds threshold limit. ஜென்ரலா அந்த agriculturist வந்து not liable for registration. Agriculturistனா யாருன்னா ஒரு individual HUF who undertakes cultivation of land by own labor, by the labor of family, by servants or wages on payable in cash or kind இவங்களாம். Tax point, the government may on the recommendations of council by notification specify the category of persons who may be exempted from obtaining registration under this act. Who is rendering taxable service liable to under reverse charge mechanism. இப்ப பேசினேன் இல்லடா இந்த அக்ரிகல்ச்சரஸ் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருக்கிறவங்களாம் they are not required to take. Job workers யார் interstate supply பண்றாங்க except he is liable to be registered is opting for voluntary registrations. இந்த இது இருக்காங்கல்லடா தங்கம் தங்க தங்கத்தை வச்சு தங்க ஒட்டியானம் செய்யறது அந்த மாதிரி இருக்காங்க, வெள்ளி இருக்கிறவங்க எல்லாம் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், பட் மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. affecting state supplies where aggregate value of supplies does not exceed 20 lakhs. கீழே இருக்கு threshold limitக்கு வந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் பண்ண வேண்டாம். ஹேண்டிகிராஃப்ட் கூட்ஸ்க்குலாம் வந்து 20 lakhs அவங்க எல்லாம் வந்து பண்ண வேண்டாம். taxable service. E-commerce who is required to collect taxes or provide the tax turnover does not exceed 20 lakhs அவங்க பண்ணலாம். electronic commerce operatorனா என்ன? who basically manages their complete operations through digital mode or electronic facilities. Amazon is a good example. taxable person என்ன அர்த்தம்னா அவர் வந்து he will act as a principal or agent in any capacity who has no fixed place of ஒரு மாதிரி nomadic life ன்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு கிண்டலா சொல்லுவாங்க. casual taxable person தான் யாருன்னா அவர் goods and services சப்ளை பண்ணுவாரு, பட் அவருக்கு ஒரு fixed place of business இருக்காது. ஸோ அவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் கிட்டிஷா சொல்லுவாங்க casual taxable person வந்து he has a nomadic type of no working style because he doesn't have a fixed place of business. இது புரிஞ்சுதா? so who is not liable to registration அப்படின்னு பார்த்தோம்னா so wholly exempt from tax. okay, agriculturist அப்புறம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல இருக்கிறவங்க job workers, goldsmith, அப்புறம் சில்வர் ஸ்மித் அவங்கலாம். persons affecting interstate supplies of taxable services.
அப்புறம் அடுத்தது வந்து ஹேண்டிகிராஃப்ட் கூட்ஸ்ரா, supplies of handicraft goods அதுவும் subject to threshold limit. அப்புறம் இ-காமர்ஸ், இந்த எலக்ட்ரானிக் இ-காமர்ஸ் ஓடது நீங்க படிச்சுக்கணும்னா, எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர்னா யாருன்னு புரிஞ்சுதாடா? casual taxable person, casual taxable person na யாருன்னா who doesn't have a, who has no fixed place of business, இவங்களாம் தான். not required for registration. The basic limit beyond which registration becoming mandatory has been increased from 20 certain categories of people. அது okay. A person required to take compulsory registration under 24. இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, a person engaged in the making supplies, ice cream, pan masala, rated water, இதுதானே அந்த கண்டிஷன் பார்த்தோம். threshold limit is 20 case. less than 20 lakhs இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் வந்து பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸா, இன்ட்ராஸ்ட் சப்ளைஸ் யார் வந்து அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்குலாம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் எலிஜிபிள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Transfer of business வந்து when the business carried on by registered taxable person, registered is transferred whether on account of succession or otherwise to another person as a going concern, the transferee or successor as the case may be shall be liable to be registered with effect from date of such transfer or succession. கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஏதாவது ஒரு டிமர்ஜர் மாதிரி ஆகிறதுன்னு வச்சுக்கோங்கடா, இல்லை ஒரு அமால்கமேஷன் மாதிரி நடக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல லைக் the transferee shall liable to be registered. அதாவது முத்ராவோட கம்பெனி அக்ஷயாக்கு போறதுடா, அப்போ அக்ஷயா வந்து shall liable to be registered. புரியுறதா? அதான் வந்து transfer of businessல மெயினா எப்பனா with effect from the date on which register of the companies issue a certificate of incorporation giving effect to such order of the high court or tribunal. compulsory registration எப்போ interest rate நடக்கும்போது compulsory registration, அது வந்து அந்த exemption turnover வந்து 20 lakhs exceed ஆகலைன்னா ப்ராப்ளம் இல்லை, பட் ஜாஸ்தியா எடுத்துனா பண்ணணும். casual taxable persons making taxable supply அதுவும் does not exceed 20 lakhs. who is required to pay the tax under reverse charge, who is required to pay tax e-commerce, அதுல வந்து எல்லாம் less than 20 lakhs, less than 20 lakhs எல்லா கேட்டகரியும் பார்த்தோம்ல. இப்போ who is liable to taxக்கு greater than 20 lakhsக்கு அதே கேட்டகரி e-commerce operator, reverse charge, taxable supply, deducting tax at source, அப்படியே உல்டா input service distributors, electronic commerce. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா electronic commerce operator போன வாட்டி படிச்சோமே சப்ளிமெண்டரியில? ஓகே, இ-காமர்ஸ் மோட்ல யார் required to collect the tax, அதான் இங்க ரிப்பீட். அவங்க வந்து subject to the conditions is turnover in the preceding financial current for not exceeding the threshold limit at which supply is liable to be registered in state or union territory in accordance with the provisions is exempted, shall not make any interest rate supply, shall not make any through electronic. இது பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பா இருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு, அண்ட் காமன் போர்ட்டலுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சஸ் இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா he is very much liable to pay that tax. and every electronic commerce வந்து who is required to collect the tax at source under section 52. OIDAR, online information data access and retrieval services, ஞாபகம் இருக்கானா? from a place outside to India to place in India, இவங்க எல்லாமே வந்து they are subject to compulsory registration. so இது ஞாபகம் வச்சுக்கோங்க, compulsory registration in certain cases section 24. இது ஒண்ணு. அடுத்தது வந்து ப்ரொசீஜர், ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம்.
ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் என்னன்னா, எவ்ரி பர்சன் வஷிதா இது படிங்களேன் கண்ணா ஃபர்ஸ்ட் இது இந்த 3/4 ஏதோ தப்பா பிக் பாருதுடா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க கண்ணா. ஒரு பர்சனும் யார் ரெஜிஸ்டர்ட் ஆகணுமோ அண்டர் செக்ஷன் 22 இன் எவ்ரி ஸ்டேட் or unit entry from the date he is so liable within 30 days from the date on which he becomes liable to registration. இப்போ 2nd February நான் வந்து liable to registration அப்படின்ற எனக்கு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து 30 நாளுக்குள்ள, அதாவது 2nd மார்ச்க்குள்ள நான் வந்து என்ன பண்ணிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணிருக்கணும். புரியுதா? ஓகேவாடா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the day I am becoming liable to registration, from that day within 30 days from that day I have to apply for my registration. சரியா? ஓகே மித்ரா, அடுத்த பாயிண்ட் படிங்க கண்ணா. அக்ஷயா படிங்க. அக்ஷயா செகண்ட் பாயிண்ட். செல்லம் 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 ஹலோ 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 ஹலோ. ஏ அக்ஷயா 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 எங்க படிக்கிறீங்க? செகண்ட் பாயிண்ட்ரா. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். இருங்க 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 அக்ஷயா அக்ஷயா இருங்க. A casual taxable person or a non-resident taxable person shall apply for registration at least 5 days prior to the commencement of the business. இது வந்து நார்மல் பர்சனுக்கு. இப்போ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு வந்து மித்ரா இருக்கீங்களா? மித்ரா என்னாச்சுடா? நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஓகே. A casual taxable person of or a non-resident taxable person, இவங்களுக்கு வந்து எப்படின்னா 5 days commencement of business வந்து say for example 4th of January அப்படின்னா 5 days prior to it, இல்ல 10th of January அப்படின்னா 5 days prior to it, 5th Janலயே they have to apply for registration. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் படிங்க மித்ரா.
ம், ம், ம். பாருங்க, பார்த்துட்டு படிங்க. தேர்ட் பாயிண்ட் அப்படியே படிங்க. ம். என்னடா கவனிக்கிறீங்களா இல்லையாடா எல்லாரும்? பர்சன் ஹேவிங் எ செஸ் யூனிட். இல்ல 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 வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. A person having a SEZ unit or a special economic zone developer. இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் செஸ் டெவலப்பரா இருந்ததுன்னா, ஏய் போர் அடிக்கிறதுனா சொல்லிடுங்க. நான் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா இதை எடுக்கிறேன். Says economic says developer வந்து shall have to apply for a separate registration as distinct from a place of business located outside the special economic zone in the same state or first வந்து நார்மல் பர்சனுக்கு, அடுத்தது கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு, இது செஸ் டெவலப்பருக்கு. அவங்களுக்கு வந்து ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆஸ் டிஸ்டிங் ஃப்ரம் ஹிஸ் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் லொக்கேட்டட் அவுட் சைட் தி. ஸோ செஸ் டெவலப்பருக்கு நார்மல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும் இருக்கும், செஸ் யூனிட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ ஹி ஹாஸ் டு அப்ளை அ செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன். Separate registration as distinct. ஏய் நான் மட்டும் எடுக்கிறேன், நீங்க மட்டும் இது போட்டுட்டு போயிடாதீங்க வேற எங்கேயாவது. ஓகேவா? நான் வந்து ஸ்லோவா எடுத்துட்டு இருக்கேன் உங்க கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க எல்லாருமே. ஓகே. ஃபோர்த் பாயிண்ட் வஷிதா, படிங்க வஷிதா. Hmm. Every person who makes a supply from the territorial waters of India shall obtain the registration in the coastal state or union territory. அந்த appropriate baseline சி பேசிக்கலி இது என்னன்னா அந்த க்ரூட் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஹேப்பனிங் ஃப்ரம் த வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. கரெக்டா? ஸோ அப்போனா அதோட நியரஸ்ட் பேஸ் லைன் லைக்கணும் மகாராஷ்டிராவா இருக்கலாம், இல்லை இங்கே தமிழ்நாடுவா இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் வந்து கேரளாவா இருக்கலாம். ஸோ நியரஸ்ட் பேஸ் லைன் லைக் அங்கே நடுவில் வந்து இருக்கிற க்ரூட் ஆயிலோ இல்லை வந்து சீஷெல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ளை நடக்கிறது அப்படின்னா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னா அந்த கோஸ்டல் ஸ்டேட் இல்லை நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பேஸ் லைன் எதுவோ அதைப்படி பண்ணணும். ஸோ சப்ளை ஃப்ரம் த டெரிட்டரியல் வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா தே ஹாவ் டு அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நியரஸ்ட் டு தேர் coastal state or union territory. ஐடிடி நான் கிளாஸ் எடுக்கும் போது ஐடிடி புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஐடிடி நோட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா நோட் பண்ணிக்கோங்க.
இது ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன் கண்ணா. பர்சன்ஸ் மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு 7 மார்க்ஸ் கொஸ்டின், ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ரீவியஸ் சம்ஸ் அது வரைக்கும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன்டா உங்களுக்கு. இது எல்லாமே தியரி தான். நான் ரெக்கார்டிங்ல அனுப்பிச்சிடுறேன் இதெல்லாம் ஐடியோடது. சம்ஸ் இருக்கா பார்க்குறேன். இது திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிடி, ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. டாக்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் மற்றெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங்ல இருக்கணும். ஓகேவா? ப்ரொசீஜர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நாளைக்கு நான் எடுக்கிறேன் அந்த ஸ்டெச் வரைக்கும். ஓகேவா? சப்சீக்வெண்ட் ரிவோகேஷன் அதெல்லாம் இருக்கு, அது அப்படியே உங்களுக்கு ரெக்கார்டிங்ல அனுப்பிச்சிடுறேன். ஸோ நான் வந்து இன்னும் இந்த ரெக்கார்டிங்ல வந்துடும். வந்து இந்த ரெட்ல இருக்கிற சம்ஸ்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும். அப்புறம் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல இந்த ரெட்லாம் கிளாரிஃபை பண்ணும். கம்போசிஷன் லெவி, சப்ளை ஆஃப் சர்வீசஸ், இந்த ஸ்ட்ரெச் எடுக்கணும். அதர் எக்ஸாம்டட் சர்வீசஸ். ஓகேவா? டைம் இருந்ததுன்னா நாளைக்கு முடிச்சிடுறேன்டா இது. ஓகேவா? இதுவும் அந்த ரெட் ஏரியாஸும். ஓகே, இந்த ஹோம்ஒர்க்லாம் போட்டு பாருங்க சரியா? நான் இன்னைக்கு எடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. டின் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் அந்த அக்ரிகேட் ஃபினான்ஸ் டேர்ன் ஓவர் இருக்குல்ல, த்ரெஷோல்ட் லிமிட் இவ்வளோக்கு இவ்வளோ, அது சம்ஸில் வந்து உங்களுக்கு சம்ஸ்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் வரும் அப்படின்ற மாதிரி கொடுப்பான். சினாரியோ பேஸ்ட் மாதிரி கொடுப்பான். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேடா, அவ்வளோதான். நாளைக்கு 10 o'clock மீட் பண்ணலாங்கண்ணா. மித்ரா, நம்மளோட ஸ்டேஜ் 2 எஃப்எம் ஓடது வந்து 3 to 4 மித்ரா. பிசினஸ் டேட்டா அனலிசிஸ். ஆமா ஆமா கரெக்ட். ஓகே. ஓகே வஷிதா, தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. அக்ஷயா தேங்க்யூ. தேங்க்யூ.